நேபாள், டார்ஜிலிங், அயோத்தி டெம்பிள், லக்னோ, கேரளா, ஆந்திரா எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிருக்கேன். அதெல்லாம் சும்மா சொல்கிறது, அங்கே கம்பெனியில் எல்லாம் சொல்லுவாங்க. பட் பெரிய மைனஸு ஏதாவது ஒன்றா நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படல. நமக்கு வந்தால் ஒரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் வாங்கின விரும்பிகளை இப்போ நம்ம பார்த்துக்கிருக்கிறது BMW G3 10GS பைக்கு. இந்த பைக்கினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொண்ட இன்ஜின் தான். DOHCன்னு சொல்லப்படுற டியூயல் ஓவர் ஹெட்டர் கேம்ப் சாஃப்ட் தான் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 310cc ஆஃப் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட். சஸ்பென்ஷன்ஸை பொறுத்தவரையும் ரியரில் மோனோசாக் அப்சர்வர்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன்ஸில் USDன்னு சொல்லப்படுற அப்ஸ் அண்ட் டவுன் ஃபோக்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன, ப்ரைஸ் என்ன, மைலேஜ் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத பற்றி ஓனர்ஷிப் ரிவ்யூவில் நம்ம கேட்க போகிறோம். அண்ட் சிம்பிளாக இந்த பைக்கை பற்றி ஒன்று சொல்லணும்னா, இந்த பைக்கினுடைய டயர் மட்டுமே கிட்டத்தட்ட 25,000 வாட்டை வருமா. அப்பேற்பட்ட இந்த வண்டியை பற்றி ஓனர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டெக்னிக்கல் ஆஃபீஸர், எங்களுடைய ஸ்டாஃப், அவங்கள்ட்ட பைக்கினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன, பைக்கினுடைய மைலேஜ் ரேஞ்ச் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் கம்ப்ளீட் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி டெக்னிக்கல் ஆஃபீஸர், எங்களுடைய ஸ்டாஃப், அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஆமாம் சார், ஒரு ஹலோ சார். சார், ஆஸ் அ யங்ஸ்டராக, ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போது நாங்கள் பைக் வாங்குகிறோன்னா ஒரு 310cc இன்ஜினு, இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி பைக்கு, ஒரு R15, ஒரு Yamaha, BMW அப்படின்னு யங்ஸ்டர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் இப்படி இருக்கும். இந்த மாதிரி தான் பைக் வாங்கணுன்னு உங்களுக்கு எப்படி இந்த தாட் வந்துச்சு சார்? எதனால் இந்த பைக்கை வாங்கினீங்க? இல்லை சார், நான் இதுக்கு முன்னாடி கிளாசிக் புல்லட் வச்சுருந்தேன். நம்ம இருக்கிறது சிதம்பரம். அதனால் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பைக் ஒன்று வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு நான் பார்க்கும்போது, அப்போ தான் ஆஃப் ரோட் பைக்கு நல்லாயிருக்கும், ஒரு எல்லாத்துக்கும் நம்ம யூட்டிலிட்டி ஆகும் அப்படின்னு பார்த்து யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ என் நண்பர் ஒருத்தர் வச்சுருந்தார், சென்னையில் இருக்கார். அவர் ஒரு 85,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. இந்த மாதிரியே மாடல் வச்சுருக்காரு, BMW. அதை பார்த்துட்டு அவர் கேட்டால் நல்லாயிருக்கு அப்படின்னாரு, ஃபீட்பேக் நல்லா கொடுத்தாரு. சரின்ட்டு இதை வாங்கிட்டேன். எனக்கு ஆஃப் ரோடு கொஞ்சம் நல்லா சொகுசாக இருக்குது. ஃபஸ்ட் நான் வச்சுருந்த க்ரூசர் பைக்கு இப்போ எல்லாத்துக்கும் இது சொஃபஸ்டிகேட்டடாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது. லாங் டூர் போகிறதுக்கெலாம் நல்லாயிருக்கு. வண்டி நல்லா சொகுசாக இருக்குது, உடம்பு வலி இல்லாமல் இருக்குது. சென்னை போனோன்னா 3.5 மணி நேரம் தான் மேக்ஸிமம். சார், இந்த பைக்கினுடைய மைலேஜ் ரேஞ்ச், அதாவது ஆட்டோமேட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க 30 கிலோமீட்டர் வரையும் மைலேஜ் தரும் 1 லிட்டருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை வச்சு நீங்கள் வேறு எங்கெங்கெல்லாம் லாங் ட்ரைவ் போயிருக்கீங்க, ஷேர் பண்ணுங்கள் சார். முதல்லங்க ஒன்று சொல்கிறேன், இந்த வண்டி 30 கிலோமீட்டர்லாம் மைலேஜ் போகாது சார். அதெல்லாம் சும்மா சொல்கிறது, அங்கே கம்பெனியில் எல்லாம் சொல்லுவாங்க. பட் அவ்வளோலாம் போகாது. என்னுடைய கணிப்பு படி நீங்கள் 70-80 குறைஞ்சது ஓட்ட முடியாது. இந்த வண்டியை 80-90 குறைஞ்சி இந்த வண்டியை ஓட்ட முடியாது, இல்லைனா கியர் அடிக்கும். அதனால் இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 27 தான் போகும். நான் 140, 120 ஓட்டினாலும் சரி, 130 எடுத்தாலும் இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 127 தான், அதுக்கு மேலே கிடையாது. இதை நான் இந்த வண்டியை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அப்புறம் நேபாள் போய்ட்டு வந்தேன். நேபாள், டார்ஜிலிங் போய்ட்டு வந்தேன். அப்புறம் அயோத்தி போய்ட்டு வந்தேன். அயோத்தி டெம்பிள், லக்னோ, அங்கெல்லாம் போய்ட்டு வந்திருக்கிறேன். நார்த்தில் அந்த சைடு ஃபுல்லாக போய்ட்டு வந்திருக்கிறேன். இந்த சைடில் கேரளா, தமிழ்நாடு ஃபுல்லாக போயிருக்கேன். கேரளா, ஆந்திரா எல்லாம் போயிருக்கேன். நான் ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு காரில் போகிறத விட, 2 கார் வச்சுருக்கேன், காரில் போகிறத விட எனக்கு இந்த வண்டி சொகுசாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். சார், இது ஒரு 310cc பைக்கு. ஏற்கனவே நீங்கள் என்ன பைக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கும் இதுக்கும் உள்ள கம்பேரிசன் என்ன? இந்த பைக்கை ஒரு பப்ளிக்கில் எடுத்துகிட்டு போகும்போது பப்ளிக்கோட பார்வை எப்படி இருக்குது, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது, அண்டு இந்த பைக்குக்கும் ஏற்கனவே யூஸ் பண்ண பைக்குக்கும் உள்ள கம்பேரிசனை சொல்லுங்கள் சார். நான் இதுக்கு முன்னாடி க்ரூசர் பைக்கு புல்லட் கிளாசிக் 350 வச்சுருந்தேன். அது வேறு ரகம். அதை இதை கூட கம்பேர் பண்ண முடியாது. அது ஒரு வண்டி நல்லாயிருக்கும், அது ஒரு சொகுசு, அது நல்லாயிருக்கும், அது ஒரு கம்பீரமாக இருக்கும் அந்த வண்டி. இது ஒரு லக்ஸூரியஸாக இருக்கும், நல்லா ராயல்ட்டியாக இருக்கும், நல்லா விரட்டுறதுக்கு வண்டி ஸ்பீடு எவ்வளோ போனாலும் தெரியாது. 145 போனாலும் இந்த வண்டியில் தெரியாது ஸ்பீடு.
நான் ஆஃப் ரோடும் போயிருக்கேன் அதிகமாக, டூரராகவும் பயன்படுத்தியிருக்கிறேன். எல்லாத்துக்குமே எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பைக். ஓகே சார். நல்லாயிருக்கும். நான் வந்து இது டபுள்ஸ் போகிறத விட சிங்கிளாக போகிறது இன்னும் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேறு என்ன தெரியும் உங்களுக்கு? சார் இப்போது சஸ்பென்ஷன் சிஸ்டம் ஃப்ரண்ட்டில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் ஃபோக்ஸ், யூஎஸ்டி ஃபோக்கு, ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் டிஸ்க் பிரேக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னதான் கொடுத்தாலும் இந்த பைக்கை வந்து ஓட்டுற உங்களுக்கு தான் தெரியும். இப்போ லடாக் போயிருக்கேன்னு சொல்கிறீங்க, சவுத் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன், ட்ராவல் பண்ணிட்டேன்னு சொல்லிங்க. வண்டியினுடைய கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு இந்த முதுகு வலி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுதா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லைங்க, நான் லடாக் போயிருக்கிறது வந்து புல்லட்டில் போனேன் ஃபஸ்ட்டு தடவை. அதுக்கப்புறம் அந்த புல்லட்டில் போயிட்டு தான் எப்படியோ ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டேன். அந்த புல்லட் வெயிட் அதிகம், அதோடு போயிட்டு வந்தேன். பட் வந்து அதுலேயும் அந்த வண்டி ஏறிச்சு, நல்லா போயிட்டு வந்துருச்சு. பட் எனக்கு அதை விட கம்ஃபர்டபுளாக ஒரு ஆஃப் ரோடு பைக் வாங்கணுங்கிறதுக்கு தான் இதை வாங்கினேன். எனக்கு வந்து இது ஸ்பீடெல்லாம் பக்காவாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து எப்படின்னா சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பயங்கர சொகுசுங்க. நீங்கள் சும்மா வண்டியை இங்கே பாருங்கள், சும்மா அது உட்காந்து ஆட்டினாலே ஓகே சார். அப்படியே மிதக்கும், கப்பல் மாதிரி மிதக்கும். ஃப்ளைட்டு சஸ்பென்ஷன்லாம் குறைய சொல்ல முடியாது, அவ்வளோ அருமையாக இருக்கும் சஸ்பென்ஷன்லாம், பக்கா சஸ்பென்ஷன்லாம். அதான் சொல்கிறேன்னா, வண்டி எடுத்து ஒரு 7,000 6,000 ஆர்பிஎம் 7,000 ஆர்பிஎம் தாண்டினோடனே வண்டி ஃப்ளைட்டு மாதிரி இருக்கும், ஃப்ளைட்டு மாதிரி தான் பறக்கும். அதெல்லாம் குறையா சொல்ல முடியாது, நிறைய தான். என்ன ஒன்றுன்னா, உங்களுக்கு வந்து இந்த பில்லியன் சீட்டு நல்லா வசதியாக இருக்கும். பட் வந்து அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு போகிற அளவுக்கு ஒன்றும் இதில் இது வசதியாக இருக்குது, அவங்களுக்கு சொகுசு இருக்காது. ஏன்னா உட்காந்து ஓட்டுறவங்களுக்கு தான் அந்த சொகுசு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆஃப் ரோடு பைக்னாலே அதே தான், ஒருத்தர் தான் ஓட்டலாம், அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 பேர் உட்காந்து டபுள் சாலாம் ஓட்டுறது ரொம்ப சிரமம் எல்லா ஆஃப் ரோட்லேயுமே. பைக்லேயே சும்மா சொல்லலாம் சீட்டு வச்சுருக்கான் அவ்வளோ பெரிய சீட்டு, பட் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. சார் இப்போ வந்து இது ஓகே ஆஃப் ரோடர் பைக்னே சொல்லிட்டீங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கஸ்டமைசேஷன் இருக்கும். ஃபுல்லாக அந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலு, டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டரு. ஒரு ஆஃப் ரோடும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, சாதா ஹைவேஸில் போகிறதும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல. சார் இது வந்து ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள். இப்போது சாதாரணமாக ஒரு ராயல் என்ஃபீல்டு இல்லை வந்து R15 இல்லை யமஹாவில் வந்து நாங்கள் வாங்குகிறோம். இப்போ ஏதோ பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பக்கத்துலேயே வாங்கிக்கலாம், அதனுடைய காஸ்ட் எஃபிஷியன்சி கம்மி. இதே வந்து இந்த பைக்கே வந்து ஒரு ரேர் மாடலு. இப்போ சிதம்பரத்தில் நீங்கள் மட்டும்தான் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாச்சும் ஸ்பேர் பார்ட் வாங்குறதோ உங்களுக்கு அது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கா? எங்கே இப்போ ஈஸியாக கிடச்சிருதா? இதை நான் போடும்போதே இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்கேயாவது பிரேக் டவுன் ஆனால் அவன் வந்து டேக் பண்ணுறதுக்கான இன்சூரன்ஸும் சேர்த்து போட்டிருக்கேன். அதனால் நான் அதை பற்றி கவலைப்படலை. ஏதாவது ஒரு இதுன்னா அவங்க வந்து சென்னையிலேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சென்னை தான் அது ஒரு மைனஸ். இதில் BMW வந்து ஷோரூம் வந்து சென்னை ஒன்று, கோயம்புத்தூர் ஒன்று, மதுரை ஒன்று. அது ஒரு பெரிய மைனஸு. ஆனால் ஏதாவது ஒன்றா நம்ம பார்க்க முடியாது. நான் லோக்கலில் வந்து நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன். மேக்ஸிமம் அந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் நானே செயின் டைட் வைக்கிறது எல்லாமே நானே இறங்கி பார்த்துப்பேன். ஏன்னா பைக் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நானே அதில் என்ன பண்ணணும், என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நானே உட்காந்து அதை பற்றி உட்காந்துட்ருப்பேன். அதனால் நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. அப்படி ஏதாவது போச்சுனாலும் நான் வந்து அந்த வண்டி ஒரு டேக் பண்ணுற வண்டி வந்து ஏதாவது கிளைம் ஃபோன் அடித்து சொன்னோம்னா வந்து டேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கம்பெனியில் விட்டு சர்வீஸ் பண்ணி அவங்களே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சர்வீஸ் சென்டர் வந்து இங்கேருந்து போகணுன்னா சென்னை தான். சென்னை நமக்காக தான் சென்னை பக்கம். அதை விட்டிங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர், அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான். அது சர்வீஸ் சென்டர் அதிகம் கிடையாது. அது மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான், பயங்கர காஸ்ட்லி. ஆமாம், ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அதிகமாக நம்ம சாதா வண்டியை மெயின்டைன் பண்ணுறத விட ஒரு குதிரையை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இது. ஆமாம், அது கொஞ்சம் இது தான். ஆனால் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அது ஒரு சுகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறனால, அதனால் எனக்கு அது பெரிய வழியாக எடுத்துக்கல, சுகமாக எடுத்துக்கிறேன். அப்படியே ப்ராப்ளம் வந்தாலும் தூக்கி அங்கே போட்டு நான் வந்து சென்னை வந்து பஸ்ஸில் இங்கே போயிட்டு ட்ரெயினில் பிடிச்சி போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் வரும்போது. அவன் சரி பண்ணுவான். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த இதுவும் வரல, இஷ்யூ வரல. எனக்கு இஷ்யூ வரல. கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி போய் ஜாமான் போய் எனக்கு எந்த இஷ்யூவும் வரல, நல்லா ஓடிட்டுருக்கு. ஒரே ஒரு தடவை பேட்ரி போயிடுச்சு, ஒரு 1 இயரில் பேட்ரி போயிடுச்சு. அப்புறம் சார் நீங்கள் வந்து ஒரு பைக் லவர், ஸ்டென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே இத்தனை பைக் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் 4 வீலர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த பைக்கில் வந்து எதுவும் ஆல்டர் பண்ணியிருக்கீங்களா? ஆல்ட்ரேஷன் அந்த மாதிரி விஷயங்களில் அதை பற்றி ஆல்டர் பண்ணியிருக்கேன். ஓகே சார், எந்த ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து பெருசாலாம் ஒன்றும் ஆல்ட்ரு பண்ணல. இதில் வந்து சேடல் ஸ்டே மட்டும் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். சேடல் ஸ்டே என்ன காரணம்னா, இப்போ நான் வந்து சைடில் இந்த
பேக் வச்சுருக்கேன், சேடல் பேக் வச்சுருக்கேன். ஓகே சார். அந்த சேடல் பேக்கை வந்து தொங்க விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொங்க விட்டோம்னா சைலன்சரில் போய் இந்த சேடல் பேக் அடிக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சேடலை மட்டும் ஒரு சின்னதாக ஒரு இதை கொடுத்து சைலன்சரில் படாத அளவு அந்த பேக்கை தூக்கி போடுற மாதிரி ஆல்டர் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது இந்த சேடல் பேக் வந்து என் பாப்பா சின்ன வந்து மேலே உட்காந்தானா காலை தூக்கி வச்சுப்பா. ஓகே சார். காலை தூக்கி வச்சு ஃபுட் ரெஸ்ட் மாதிரியும் அவன் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அது ரெண்டாக நான் ஆல்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னுடைய சொகுசுக்காக இது வந்து ஒரு பலூன் சீட்டு, இது அந்த மாதிரி எனக்கு ஏன்னா கொஞ்சம் கீழே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உட்காரத்துக்குங்கிறதுக்காக அந்த சீட்டு மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த சீட்டோட ரேட் வந்து 4000 rupees. அவ்வளோதான். இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சார். ஆஸ் அ பைக் யூஸராக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஓகே இதுவரையும் வந்து பைக்கினுடைய அட்வான்டேஜஸ் எல்லாம் ஓகே பெருமையாகவே சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. என்ன தான் அட்வான்டேஜஸ் இருந்தாலும் பைக்குக்குன்னு தனியாக டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். டிஸ்அட்வான்டேஜ்னால் அதாங்க, அது வந்து எப்படின்னா ஷோரூம் வந்து ஒரு பெரிய மைனஸுங்க. இங்கேருந்து கம்பெனி கொண்டு போகிறது சர்வீஸ்னால் அங்கே தான், ஏதாவது போகணுதுன்னா அங்கே தான். அது ஒரு பெரிய மைனஸ் எங்களுக்கு. சென்னையில் உள்ளவங்களுக்கு ஈஸியாக போகணும், சிட்டியில் உள்ளவங்களுக்கு. எங்களை மாதிரி இங்கேருந்து ரூரலில் இருக்கவங்களுக்கு அது கஷ்டம்தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1 year தான் அந்த பேட்ரி வருது. இந்த பேட்ரி வந்து எல்லாமே மேக்ஸிமம் ஜெர்மன் மேக்கு, அப்படி தான் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ரி வந்து ஜெர்மன், இந்த போர்டு இருக்குது பாருங்கள், எல்லாமே அங்கேருந்து தான் வருது. அப்படி பண்ணும்போது அந்த பேட்ரி வந்து ஒரு 1 yearல போயிடுது சார். அப்புறம் கேட்கணும்னு நினச்சேன், ஆஃப் ரோடர் வெஹிக்கிள் சேசிஸ் இதில் அந்த மாதிரி ஸ்டீல் பார்ட்லலாம் ரஸ்டிங் இஷ்யூ வருதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பாருங்களேன் கரெக்டாக இருக்கும். அந்த ரஸ்டிங் ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே கிடையாது. அதான் இந்த பேட்ரி கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஒரே ஒரு மைனஸ், இந்த பேட்ரி வந்து வாங்கி போட்டு வண்டியை வாங்கி ஒரு 1 yearல பேட்ரி போயிடுது. அது ஏன்னா அவ்வளோ போகாது. இப்போ நம்ம சாதாரணமாக புல்லட்லேயோ இல்லை வந்து யமஹாலையோ நம்ம யூஸ் பண்ணுறோம், ஹோண்டாவில் யூஸ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அந்த வண்டி 2 வருஷம் அந்த பேட்ரி நல்லாயிருக்கும், 2 வருஷம் 3 வருஷம் நல்லாயிருக்கும். சும்மா குறை சொல்லக்கூடாது, அப்படி தான் அதோட குவாலிட்டி நல்லா தான் போடுவான். பட் ஏன் இந்த வண்டியில் இவ்வளோ பெரிய இதில் பேட்ரி ஏன் அங்கேருந்து அனுப்புகிறாங்கிறான், ஃபாரின்லேருந்து வருது அப்படிங்கிறான். பட் வந்து அந்த பேட்ரி ஏன் இவ்வளோ குவாலிட்டி கம்மியாக போடுறானா இல்லை என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து பேட்ரி வந்து 1 yearக்கு மேலே வரமாட்டேங்குது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ பேட்ரி புதுசாக மாற்றி வேறு ரெக்கவர் பண்ணி அவன்கிட்ட இது கிளைம் பண்ணி வேறு பேட்ரி மாற்றிருக்கேன். அது ஒரு பெரிய மைனஸ் தான் அது. ஓகே சார். ஆமாம் சார். இந்த பைக்கு நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆன் ரோட் ப்ரைஸுக்கு எடுத்தீங்க, அண்ட் இப்போது எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும்? நான் வந்து எடுக்கும்போதுங்க, எந்த இயர்ஸ்? நான் எடுத்தது வந்து 2023 நவம்பரில் எடுத்தேன். அப்போ வந்து டோட்டலாகவே பார்த்திங்கன்னா வண்டியோட ரேட்டு எல்லாம் சேர்த்து எனக்கு வந்து ஒரு 410 வந்துச்சு. அதுக்கப்புறம் அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மட்டும் கிட்டத்தட்ட இதுக்கு 80-90 ரூபாய்க்கு மேலே போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மட்டும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நிறையா போட்டிருக்கேன், செஞ்சுருக்கேன். எல்லாம் பிராண்டடாக போடுவோம், அதனால் எனக்கு கொஞ்சம் அதிகமாக போச்சு. எல்லாமே பிராண்டடாக, எல்லாமே BMW ஜாமானாக வாங்கி போடுவேன். அதனால் எனக்கு கொஞ்சம் அதிகம், ஒரு 5 தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் சேர்த்து 5 வந்துருச்சு. ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படல. நமக்கு வந்தால் ஒரு தடவை வச்சுக்கிறோம். நான்லாம் ஒரு வண்டி வாங்கினேன்னா எப்படியும் ஒரு 10 வருஷம் வச்சுப்பேன், 10-15 வருஷம் வச்சுக்கிற ஆள் நம்மலாம். வண்டி அடிக்கடி வேணாம் மாத்திர ஆள்லாம் நம்ம கிடையாது. இப்போ என்கிட்ட ஒரு 4-5 வண்டி இருக்குது, 2 பைக்கு, 2 கார் இருக்குது. அதனால் நான் எதையும் வச்சுக்க மாட்டேன், திரும்ப விற்க மாட்டேன். அது நம்ம கூட இருக்கணும், அந்த மாதிரி தான் நான் எய்ம் பண்ணுவேன். அது மாதிரி நம்பர்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக வாங்குவேன். அதனால் எனக்கு ஒரு 5 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு, 5-5.25 கிட்ட வந்துருச்சு. தேங்க்ஸ். நம்ம BMW G3 10 GS பைக்கினுடைய ரிவ்யூ, ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து மேபி இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளோட ஃபாலோவர்ஸ் இல்லை வியூவர்ஸ் யாராச்சும் பைக்கை வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற நம்புகிறேன். ஆல்சோ ஃபார் மோர் ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஜஸ்ட் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். Until then, it's Navin here and signing off.